வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாக போகுது குறித்து தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நெருங்கியாச்சுங்க. என்று கண்டிப்பாக வெளியிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் டிஎன்பிஎஸ்சியே சொல்லிட்டாங்க, முடிவுகளை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளுமே நாம் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், இன்று இல்லைன்னா நாளை. ஸோ அதிகபட்சமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டிஎன்பிஎஸ்சி மக்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. குரூப் 4ல் காலி பணியிடங்களை உயர்த்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வளவு காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருடைய எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கூடுதலான வேக்கன்சிஸ் குரூப் 4ல் 100% இருக்க போகுது. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுவரை 4662 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு 6000 வேக்கன்சிஸை குரூப் 4ல் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில செய்தி வண்ணங்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக குரூப் 4ல் நடக்குங்க. குரூப் 4 உடைய வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் நம்ப முடியும். மக்களே, கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அதிக அளவு வேக்கன்சிஸை இன்று இல்லைனா நாளைக்குள்ளார ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வரும் வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு வந்துவிடும். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஸோ கிரேஸ் மார்க் எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஒரு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓசியாக இருந்தால் 140, ஜென்ரல் ஃபீமேலுக்கு -2, பிஎஸ்டி -5, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. அடுத்து பிசியாக இருந்தால் ஜென்ரல் 135, ஃபீமேல் பெண்களுக்கு -2, பிஎஸ்டி -8, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் 130, பெண்கள் -2, பிஎஸ்டி -8, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -60, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, பெண்களுக்கு -4 குறையும், பிஎஸ்டி -10, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -25ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஜென்ரல் 125, பெண்களுக்கு -3, பிஎஸ்டி -10, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -25. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் 120, பெண்களுக்கு -3, பிஎஸ்டி -12, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -15. அடுத்து எஸ்டி ஜென்ரல் 110, ஃபீமேல் -4, பிஎஸ்டி -14, டிஃபரன்ஷியலி ஏபிள்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -10ங்க. இந்த மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் குரூப் 4ல் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மதிப்பெண்களை எடுத்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாக போகுது குறித்து தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நெருங்கியாச்சுங்க. என்று கண்டிப்பாக வெளியிடும்
அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் டிஎன்பிஎஸ்சியே சொல்லிட்டாங்க, முடிவுகளை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளுமே நாம் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், இன்று இல்லைன்னா நாளை. ஸோ அதிகபட்சமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. டிஎன்பிஎஸ்சி மக்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குரூப் 4 ரிசல்ட்டு உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. குரூப் 4 காலி பணியிடங்களை உயர்த்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வளவு காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருடைய எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா குரூப் 4 அதிக அளவு காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கூடுதலான வேக்கன்சிஸ் குரூப் 4 100% இருக்க போகுது. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுவரை 4662 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு 6000 வேக்கன்சிஸை குரூப் 4 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில செய்தி வந்த வண்ணம் இருக்குது. அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக குரூப் 4 நடக்குங்க. குரூப் 4 வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் நம்ப முடியும். மக்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதிக அளவு வேக்கன்சிஸை இன்று இல்லைனா நாளைக்குள்ளார ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 ரிசல்ட்டு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு வரும் வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுக்கு வந்துவிடும். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஸோ கிரேஸ் மார்க் எல்லாத்துக்குமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு 5 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்காக வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓசியாக இருந்தால் 140 ஜென்ரல், ஃபீமேலுக்கு -2, பிஎஸ்டி -5, டிஃபரன்ஷியல் எப்படி -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. அடுத்து பிசிஏ இருந்தால் ஜென்ரல் 135, ஃபீமேல் பெண்களுக்கு -2, பிஎஸ்டி -8, டிஃபரன்ஷியல் ஏப்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் 130, பெண்கள் -2, பிஎஸ்டி -8, டிஃபரன்ஷியல் ஏப்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -60, எக்ஸரிஸ்மெண்ட் -25ங்க. பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, பெண்களுக்கு -4 குறையும், பிஎஸ்டி -10, டிஃபரன்ஷியல் ஏப்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -25ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி ஜென்ரல் 125, பெண்களுக்கு -3, பிஎஸ்டி -10, டிஃபரன்ஷியல் ஏப்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -25. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் 120, பெண்களுக்கு -3, பிஎஸ்டி -12, டிஃபரன்ஷியல் ஏப்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரேஷன் -15. அடுத்து எஸ்டி ஜென்ரல் 1110, ஃபீமேல் -4, பிஎஸ்டி -14, டிஃபரன்ஷியலி ஏபிள்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸரிஸ்மெண்ட் -10ங்க. இந்த மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் குரூப் 4 உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மதிப்பெண்களை எடுத்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4 சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.